அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் அந்த கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே விஏஓ போஸ்ட், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட். அதுக்கப்புறம் புதுசாக ஆட் பண்ணி இருக்கக்கூடிய வனக்காப்பாளர். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் மொத்தமாக எல்லா போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் பார்க்க போகிறோம், ஈஸியாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரி விஏஓவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது விஏஓ போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டு நான் சொல்கிறேன். 1/7/2024 அப்போ நல்லா கவனிங்க. 1/7/2024 அன்னைக்கு 21 வயசு உங்களுக்கு ஆயிருக்கணும். 21 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். அதே மாதிரி 32 வயசு நிறைவடைந்திருக்கக்கூடாது. அதாவது 21 வயசு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும், 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 32 வயசு முடிஞ்சு 33ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ 21 வயசு நிரம்பி இருக்கணும், 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது விஏஓ போஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் 10th தாண்டி +2 டிகிரி, ஐடிஐ, பாலிடெக்னிக், டிப்ளமோ இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் இதுதான் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு வயது தளர்வு கிடையாது. இது ஒன்று. அடுத்து பாருங்கள். அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் வனக்காப்பாளர் புதுசாக ஆட் பண்ணியிருந்தான். வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடியின இளைஞர். ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் 21 வயசு நிரம்பி இருக்கணும், 32 வயசுக்கு மேலே போகக்கூடாது. 21 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும், 32 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்னவாக இருக்குது. இப்போ இதுலேயே சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா +2 ஃபஸ்ட்டு குரூப் ஓகேங்களா எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி கல்வி தகுதியெலாம் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏஜ் லிமிட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது நான் தனியாக பிரித்து உங்களுக்காக எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் இவங்களுக்கு பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியில் 1/7/2024 அன்னைக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 32 வயசுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் மோஸ்ட்லி இந்த போஸ்ட்டுக்கு தான் அதிகமாக நம்ம விரும்புவோம். ப்ளஸ் விஏஓ போஸ்ட்டுக்கு விரும்புவோம். அதுக்கப்புறம் பாருங்கள். அடுத்து இப்போ ஜென்ரல் கேட்டகரிலாம் எல்லா போஸ்ட்டுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டெஸ்டியூட் விடோ. ஓகேங்களா? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டெஸ்டியூட் விடோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டு ஃபஸ்ட்டு விஏஓ போஸ்ட்டுக்கு பார்க்குறோம். இங்கே பாருங்கள். 21 வயசு நிரம்பி இருக்கணும், 42 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் 42. விஏஓ போஸ்ட்டுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், டெஸ்டியூட் விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 42 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள். அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி நல்லா பாருங்கள். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி என்ன போஸ்ட்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் இவங்களுக்கு 21 வயசு நிரம்பி இருக்கணும், 37 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. ஏஜ் லிமிட் 37. என்ன போஸ்ட்டுக்கு? வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடியின இளைஞர். யாருக்கு? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு. அடுத்து பாருங்கள். அடுத்து பிசி, எம்பிசி, பிசிஎம் நல்லா பாருங்கள். பிசி, எம்பிசி, பிசிஎம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் இவங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும், 34 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஏஜ் லிமிட் 34. யாருக்கு? 10th முடிச்சிருந்தா.
ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் 10th மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, 18 வயசு உங்களுக்கு நிரம்பி இருக்கணும். 34 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. சப்போஸ் சார் நான் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரேன். நான் 12th முடிச்சிருக்கேன் சார். ஐடிஐ முடிச்சிருக்கேன் சார். பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன் சார். டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா, வயது வரம்பு இல்லை. வயது வரம்பு இல்லை அப்படின்னா 60 வயசுக்குள்ள உங்கள் வயசு இருக்கணும். 60 வயசு பூர்த்தியாக இருக்கக்கூடாது. நீங்கள் 58 வயசில் கூட எக்ஸாம் எழுதலாம். பட் இதுலேயும் ஒரு சின்ன கண்டிஷன் உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணும்போது 60 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது. இப்போ தானே நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, ரிசல்ட் வரும், கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போவீங்க. அந்த ஜாயின் பண்ணக்கூடிய நாள் உங்களுக்கு 60 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. அதுவும் ஒரு கண்டிஷன். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதே தான். ஸோ நிறைய பேர் இந்த போஸ்ட்டில் போகலான்னு இருப்பீங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர். ஸோ இவங்களுக்கெல்லாம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 34 வயசு தாண்டக்கூடாது. பட் 12th டிகிரி, ஐடிஐ, பாலிடெக்னிக் இது மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. 59 வயசில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 12th முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா 59 வயசில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி 10th. அதாவது குறைந்த கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th. ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தாவே இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து நீங்கள் எழுதலாம். பட் நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, ஐடிஐலாம் முடிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் இதில் ஏதோ ஒன்று முடிச்சிருந்தா வயது வரம்பே கிடையாது. நீங்கள் 59 வயசுலேயும் எக்ஸாம் எழுதலாம். யாருக்கு இதுன்றது தான் முக்கியம். பிசி, எம்பிசி, பிசிஎம். இப்போ அடுத்த கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டியூட் விடோ. எஸ்சி, எஸ்சிஏ, டெஸ்டியூட் விடோ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் பதவிக்கும், தட்டச்சர் பதவிக்கும், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிக்கும் 18 வயசு நிரம்பி இருக்கணும். 37 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். 37 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. 37 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். சப்போஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டியூட் விடோ இந்த கேட்டகரியில் 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்கன்னா வயது வரம்பு இல்லை. வயது வரம்பு இல்லை மீன்ஸ் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். 59 வயசில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ 45, 50 சார், எனக்கு 40 வயசு சார், 35 வயசு சார், 40 வயசு சார், 30 வயசு சார், 45 வயசா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். 120 நாள் கிட்ட இருக்குது. நீங்கள் அழகாக படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா முயற்சியை கைவிடாமல் படிங்க. இது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வயது வரம்பே இல்லை. இங்கே பாருங்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டிஸ்ட்ரிக்ட் விடோ எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க போஸ்ட் இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். சுருக்கெழுத்து தட்டச்சர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். நேர்முக உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிரேடு 2, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா பாருங்கள். நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டிஸ்ட்ரிக்ட் எந்த கேட்டகரினாலும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக மோட்டிவேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டு சம்மந்தமாக எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து நல்லா ரீட் பண்ணி நீட்டாக டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதாங்க நான் கரெக்டாக எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டேன். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். கல்வி தகுதியெலாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்கள் டைப் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.